கடத்திய சிலைகளை கச்சிதமாய் மீட்க உதவும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம். பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்திற்கும் கடத்தல் சிலைகளுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்க தோன்றுகிறதா? ஆமாம், இந்த நிறுவனத்தின் உதவியோடுதான் எண்ணற்ற அரிய தெய்வ சிலைகள் பல்வேறு நாடுகளிலிருந்து நம் நாட்டிற்கு மீட்கப்பட்டுள்ளன. இதற்கு பேருதவி புரிவது பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனமே என்றால் அது மிகையல்ல. அது மட்டுமல்ல, இங்குள்ள சைவ ஆகம ஓலைச்சுவடிகளுக்கு யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது. இப்படி இதன் பெருமைகள் ஏராளம் ஏராளம். இந்நிறுவனம் தொடங்கி இன்று 70 ஆண்டுகள் ஆனாலும் வீறு கொண்ட இளைஞராக இன்றும் தன்னலமற்ற தொண்டாற்றி வருகிறது பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம். தென்னிந்திய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் சமூகவியல் ஆராய்ச்சி, தாவரங்களை பாதுகாக்க சூழலியல் ஆராய்ச்சிகள், தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடி ஆகமங்கள் இவை குறித்த இந்தியவியல் ஆய்வுகள், புவி தகவலியல் ஆய்வுகள், பழம்பெரும் நூலகம், புகைப்பட ஆவண காப்பகம் என எண்ணற்ற சேவைகளை தென்னிந்தியாவிற்கு வழங்கும் தன்னலமற்ற நிறுவனமாக விளங்குவது பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் என்றால் அது மிகையல்ல. பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் IFP என்பது பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிரெஞ்சு தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் கூட்டு மேற்பார்வையின் கீழ் இயங்கும் ஓர் ஆராய்ச்சி நிறுவனமாகும். இந்த இரண்டு அமைப்புகளின் கீழ் பல்வேறு நாடுகளில் உள்ள 26 ஆராய்ச்சி மையங்களில் இதுவே மிக பெரியதாகும். மேலும் இது புதுதில்லியில் உள்ள மனித அறிவியல் மையத்துடன் இணைந்துள்ளது. இந்தியாவில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் 1955ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாளன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அதன் முதல் இயக்குனரான கண் மருத்துவர் திரு ஜீன் பிலியோசாட் தலைமையில் அது இந்திய நாகரீக மற்றும் கலாச்சாரம், குறிப்பாக தென்னிந்தியாவின் வரலாறு மற்றும் மதங்கள் ஆகியவற்றை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டிருந்தது. அதன் பின்பு 1988இல் சமூக அறிவியல் துறை, 2022இல் புவி அளவியல் துறை ஆகியவை தொடங்கப்பட்டன. தெற்காசியாவில் மேற்கொள்ளும் தனது ஆராய்ச்சி திட்டங்கள் வழியாக இந்தியாவில் பண்பாடு மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை புத்துயிர் பெற செய்வதற்கு இது பங்களிக்கின்றது. ஆராய்ச்சி திட்டங்களுக்காக பிரான்ஸ், இந்திய அரசு உதவிகள், இந்திய பல்கலைக்கழகங்கள், பிரெஞ்சு பல்கலைக்கழகங்கள், ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்கள், உலக வங்கி, போர்டு அறக்கட்டளை போன்ற தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு அமைப்புகள் உதவி புரிகின்றன. இன்று 70 ஆண்டுகளை கடந்த பின்னரும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே முக்கியமான அறிவியல் மற்றும் பண்பாட்டு பாலமாக திகழ்கின்றது. அறிவு பரிமாற்றம் மற்றும் அறிவியல் ஒத்துழைப்பிற்கான இரு நாடுகளின் கூட்டுறவை இது பிரதிபலிக்கின்றது. இப்படி பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இப்பெருமைமிகு பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்தை பற்றியும் இதன் செயல்பாடுகள் குறித்தும் நமக்கு விளக்குகின்றார் இந்த நிறுவனத்தின் தகவல் தொடர்பு அலுவலர். So, I am Edgar Satillier, I am French, and I am the communication officer at the French Institute of Pondicherry. So, today we are celebrating our 70th anniversary, which celebrates the creation of the French Institute of Pondicherry. The institute has been created in 1955 through the Treaty of Sessions between France and India, where French ceded the territories to India. And since then, we are celebrating for different exhibitions the history of the institute. Each department has a special exhibition which tells what they are studying, where they were, like the different researchers that have been there for the past few decades here in the institute. இனி நாம் தலைப்பு செய்திக்கு போகலாம். இந்த நிறுவனம் எப்படி இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட சிலைகளை கச்சிதமாக மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது. இந்த நிறுவனம் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற பழைய ஆலயங்களில் சிலைகள் அனைத்தையும் படம் எடுத்து புகைப்பட ஆவண காப்பகம் பராமரித்து வருகின்றது. இதன்படி இந்தியாவில் பொக்கிஷங்களான சிலைகள் அயல் நாடுகளுக்கு கடத்தப்பட்டு அவை கண்டறியப்படும் போது அச்சிலைகளின் உண்மை தன்மைகளை தம்மிடம் உள்ள ஆவணங்களுடன் ஒப்பீடு செய்கின்றனர். அதன் பின்பு அனைத்தும் சரியாக உள்ளதை உறுதி செய்து அவை நம்முடைய சிலைகள்தான் என்பதற்கு சான்றுகளை தருகின்றனர். இதுவே நம் அரிய சிலைகளை நல்ல முறையில் மீட்க உதவி இருக்கிறது. இந்நிறுவனம் அளிக்கும் சான்றிதழ்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பது இதன் நம்பகத்தன்மையை நமக்கு உணர்த்துகின்றது. இதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். கடந்த 2026 மார்ச் மாதத்தில் ஆக்ஸ்போர்டில் உள்ள அஷ்மோலியன் அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமங்கையாழ்வார் வெண்கல சிலையை இந்தியாவிற்கு திருப்பி அளித்தது. ஆய்வுகள் மூலம் அந்த சிலை முதலில் தமிழ்நாட்டில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இருந்து வந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது.
இந்த சிலையின் உண்மையான மூலத்தை அடையாளம் காண முக்கிய ஆதாரமாக இருந்தது பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆவண காப்பகங்களே. இந்த ஆய்வு பிரெஞ்சு தூரக்கிழக்கு ஆய்வுப் பள்ளியுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல விருதாச்சலத்தில் திருடப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிலையையும் தமிழ்நாட்டில் ஸ்ரீ புரந்தன் நடராஜர் சிலையையும் ஆஸ்திரேலிய நாடு நம் இந்திய பிரதமரிடம் அண்மையில் ஒப்படைத்தது. மேலும் ஜெர்மனிக்கு கடத்தப்பட்ட துர்க்கை அம்மன் சிலை மீண்டும் நம் தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளது. இப்படி ஏராளமான சிலைகளின் உண்மை தன்மையை அறியவும் அவற்றுக்கான முறையான ஆதாரங்களை தருவதிலும் இந்த நிறுவனம் சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளது. இந்த புகைப்பட ஆவண காப்பகம் குறித்து நமக்கு விளக்குகின்றார் இத்துறையின் தலைவர். சார் வணக்கம், என்னுடைய பேர் ரமேஷ்குமார். இது புகைப்பட ஆவண காப்பகத்தினுடைய தலைவராக இருக்கிறது. நான் கடந்த 30 வருஷமாக இங்கே பணி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஆவண காப்பகம் 1956 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்களை கோயில் மற்றும் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் சம்பந்தமான பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு நாங்களே ஊக்கம் வெளியிடுறோம். இது மட்டும் இல்லாமல் ஆய்வாளர்களும் மாணவர்களுக்கும் புகைப்படம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்து உதவுறோம். மூணாவதாக இந்த சிலை திருட்டு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று உருவாகினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் 56லேருந்து படம் எடுக்கிறதுனால நம்மக்கிட்ட நிறைய கோயில் சிலைகள் சம்மந்தமான படங்கள் நிறைய இருக்கும். அந்த படங்களை இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக போலீஸ் அதிகாரிகளுக்கும் மற்ற ஏஎஸ்ஐ போன்றவர்களுக்கும் கேட்கும்போது கொடுத்து உதவி வெளிநாடுகளில் நம்மளுடைய சிலைகளை கடத்தி எடுத்துன்னு போய் பல்வேறு நாடுகளில் வச்சுருக்கிறாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான ப்ராஜெக்டும் இங்கே செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் புகைப்பட கலையினுடைய வரலாறை பற்றி ஒரு ஆய்வு பண்ணோம். இது ஒரு 5 வருட ஆய்வு. இது அதே மாதிரி மியூரல் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சுவரில் சீலிங்கில் வரையக்கூடிய இயற்கையான வண்ணங்களை கொண்டு வரையக்கூடிய ஒரு ஓவியங்களை பற்றின ஒரு ஆய்வு ஒன்று பண்ணோம். அது இல்லாமல் நீலகிரி மவுண்டன் ரேஞ்சை பற்றி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ் சினிமா புகைப்படங்களை 1950லேருந்து 85 வரைக்கும் எடுத்த புகைப்படங்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டைஸ் பண்ணி ஆன்லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கான முன்முயற்சியை செஞ்சுக்கிட்டு வரோம். வெளிநாடுகளில் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை சார்ந்த இந்த தெய்வ உலோக பிம்பங்கள் மற்றும் கல்லுகளால் செய்யப்பட்ட பிம்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிமாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு 10ஆம் நூற்றாண்டுகளிலிருந்தே 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளிலிருந்தே சோழர் காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சு இந்த சிலைகள் வடிக்கிறது. அழகான விஷயங்கள் ப்ளஸ் இதனுடைய தொன்மைத்தன்மை இது ரெண்டுத்தையும் கருத்தில் கொண்டு இந்த சிலை திருடர்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய சிலைகளை களவாடி பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த மியூசியமில் விற்றுருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் தேடும் போது முக்கியமாக இந்த ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் 1956 இந்த சுதந்திரம் பெற்ற உடனே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனன்றதுனால நிறைய கோயில்களுடைய சிலைகள் நம்ம படம் எடுத்திருக்கிறோம். இது எடுத்தது ஆய்வு பணிக்காக எடுத்த சிலைகள். இது புத்தகங்கள் வெளியிடறதுக்காக ஆய்வாளர்களுக்காக எடுத்த சிலை. இப்போ அந்த சிலை எடுத்த படங்கள் மூலிமா நம்ம வெளிநாடுகளில் கடத்தப்பட்ட சிலைகளை மீட்டு கொண்டு வரதுக்கு முக்கியமான பங்களிப்பு செய்கிறோம். இது வெறும் போலீஸ் மட்டும் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் இன்டர்போல் போலீஸஸ், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அப்புறம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பு மூலிமா இந்த சிலைகளை மீட்டிட்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ப்ளஸ் நம்மளுடைய கலைப்பொருட்களை மீட்டு வரதில் முக்கியமான பங்கு இந்த ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டும் செய்யுது. நன்றி. இப்போ உலக அளவில் இந்த பிரிவுக்கோ இந்த நிறுவனத்திற்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். இந்த நிறுவனம் ஆரம்பிக்க காலகட்டங்களில் நார்மலாக ஐடல் விங் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டில் சிலை திருட்டு தடுப்பு பிரிவுன்னு ஒரு விங்கு செப்பரேட்டாக இருக்குது. அதில் நிறைய போலீஸ் அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவங்க நிறைய ஆய்வுகள் செஞ்சு இந்த சிலை திருட்டு சம்மந்தமான விஷயங்கள் அவங்க டீல் பண்ணுறாங்க. அவங்கள தவிர்த்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலியமாகவும் நாங்கள் சில நேரங்களில் மியூசியம் டைரெக்டாக அவங்களுடைய படங்களை இங்கே ஆய்வு செஞ்சு கோயில்களை நம்ம படம் எடுத்த ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அவங்க திருப்பி வாலண்டரியாக கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமெரிக்காவில் எல்லா ஜூரிஸ்டிக்கல் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற எவிடன்ஸை 100% அவங்க ரெகக்னைஸ் பண்ணி உடனடியாக அந்த படம் நம்ம ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்த எவிடன்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக திருப்பி ஒப்படைக்கிறாங்க. 2016 இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆஸ்திரேலியா மியூசியமில் 2 சிலை, ஒரு நடராஜரும் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிலை, கல் சிலை. நடராஜர் மெட்டல் பிரான்ஸ். இது ஆஸ்திரேலியாவில் இருந்தது. அங்கேருந்து துணை தூதர் நேரடியாக இங்கே அதை நம்மளுடைய நெகட்டிவ், அப்புறம் நோட்புக்கில் எழுதின ரெக்கார்ட்ஸு, அப்புறம் அந்த சிலைக்கான சின்ன ஸ்மால் இண்டெக்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம், அந்த ஃபோட்டோவோட பிரிண்ட் பண்ண வச்சுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனடியாக இங்கேருந்தே மெயில் சென்ட் பண்ணி உடனடியாக அந்த மியூசியத்திலேருந்து எடுத்துருங்க அந்த சிலையை, இனிமேல் டிஸ்பிளேல வைக்கக்கூடாது,
எடுத்துகிட்டு வந்து என்னுடைய அலுவலகத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்தே கொடுத்தாரு. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலகட்டங்களில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் நேரடியாக ஒரு தனி விமானத்தின் மூலிமா ஆஸ்திரேலியாவிலேருந்து புறப்பட்டு வந்து நம்ம இந்திய பிரதமர் வந்து மோடி கிட்ட வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க இந்த 2 சிலையும். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இது ஆய்வு நிறுவனமாக இருந்தாலும் இதுவும் அடிஷ்னலாக நாங்கள் வந்து நம்மளுடைய கலாச்சார பொருட்களை மீட்டெடுத்துட்டு வர பணியும் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பைரவரை பற்றின ஒரு விஷயங்கள் ஆய்வு பண்ணும்போது ஆய்வு மாணவர்களும் வந்து இதில் பங்கெடுப்பாங்க, அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. அதே காலகட்டங்களில் இதனுடைய முழுமையான ஒரு தொகுப்பாக எந்த வேலையை எடுத்தாலும் அது முழுமையான ஒரு தொகுப்பாக வெளியிடுறதுல ரொம்ப முக்கியமான பங்கு செய்யும். பைரவாவில் வந்து 64 விதமான பைரவா சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணி அந்த 64 பைரவங்களும் இது சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் இருக்குது. அந்த பைரவரை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரெஞ்சு பொண்ணு வந்து காலேஜில் படிக்கும்போதே சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு அவளுக்கு இது மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரவே வந்து பைரவா தான் அவளுடைய டைட்டிலே, பிஹெச்டி டைட்டில். அதுக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ணி 2-3 வருஷம் கூட இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதே மாதிரி தாராசுரம் டெம்பிளை பற்றி தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சிடி பண்ணியிருக்கிறோம். ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 464 சைட் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா சைட்டையும் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சிடியாக வெளியிட்டிருக்கோம். இது மட்டும் கிடையாது, கலாச்சார விஷயங்களை வந்து பாதுகாக்கிறதுல சமீபத்தில் வந்து இவங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது. அவங்க மூலயமா தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கைவில் ஒரு 1800க்கும் மேற்பட்ட பழமையான இது வந்து 300லேருந்து 200 100 வருடம் பழமையான மேப்பு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அதெல்லாம் ஆர்கைவ் பண்ணி வச்சுருந்த மேப்பு அதை முழுக்க வந்து டிஜிட்டைஸ் பண்ணோம். சேலஞ்சிங்கான விஷயம் எல்லா மேப்பும் ஒரே சைஸ் கிடையாது. ரொம்ப பெரிய மேப் வந்து ஒரு 20-30 அடி வரைக்கும் நீட்டெல்லாம் இருக்குது மேப்பு. அது எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துருக்கோம். இது என்னென்னா இது எல்லாம் பல்வேறு விஷயங்கள் வந்து ஸ்கேட்டர் ஆகி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஆனால் ஒரு ஆய்வாளர் வந்து ஆய்வு பண்ணும்போது அந்த ஆய்வுக்கான விஷயங்களை அவங்க போய் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நாங்கள் பல்வேறு விஷயமான ஆய்வுகள் பண்ணி வெளியிடுறதுனால பொதுமக்களுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கு பொதுமக்களுக்கு இது எல்லாமே வந்து ஆன்லைனில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸோட எல்லாத்தையும் வெளியிடும். அந்த பட்சத்தில் நீங்கள் ஆய்வு பணிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆய்வு பணியை நிறைவேற்ற முடியும். இங்குள்ள மற்றொரு முக்கியமான துறை இந்தியவியல் துறையாகும். இத்துறையில் அபூர்வமான ஓலைச்சுவடிகள் நிறைந்துள்ளன. இவற்றில் சமஸ்கிருதம், தமிழ் இரண்டிலும் அதிக சுவடிகளும், ஒரியா போன்ற பிற மொழிகள் குறைந்த அளவிலும் உள்ளன. இவை அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு நவீன முறைப்படி முறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து மேலும் விவரங்களை நமக்கு தருகின்றார் இத்துறையின் இணை ஆராய்ச்சியாளர். இங்கே பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8000 மேற்கொண்ட சுவடிகள் இருக்குது. இந்த 8000லேயும் வந்து ஒரு 4000 சுவடி சம்ஸ்கிருதம் சம்மந்தப்பட்டதும் ஒரு 4000 சுவடிகள் தமிழ் சம்மந்தப்பட்ட சுவடிகளும் நமக்கு இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு மருத்துவ சித்த மருத்துவம், தேவாரம், கோயிலுடைய ஸ்தல புராணங்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது சம்மந்தப்பட்ட சுவடிகள் தமிழில் இருக்குது. சம்ஸ்கிருதம் இருக்குன்னா வேதம் சம்மந்தப்பட்ட சில சுவடிகள், இதிகாச புராணங்கள் சுவடிகள். அதிகமாக பார்த்தா நமக்கு சைவாகமம் சம்மந்தப்பட்ட சுவடிகள் நிறைய இருக்குது. இந்த சைவாகமம் சம்மந்தப்பட்ட சுவடிகளில் எளிய அப்படின்னாக்கா இந்த சைவாகமங்களுடைய ஆலய பூஜை முறைகள், கோவில் அமைப்பு முறைகள், இது போல் மொத்தம் மூலாகமங்கள் சொல்லுவாங்க. 28 ஆகமங்கள் மூலாகமங்கள். அதே போல் உபாகமங்கள் 207 உபாகமங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு 207 உபாகமங்கள் இப்பொழுது ரொம்ப கிடைக்கப்படல. இருந்தாலும் மூலாகமங்கள் 28ல் முடிந்த அளவுக்கு இங்கே வந்து பாதுகாத்து வராங்க. இன்னும் சொல்லப்போனால் இது யுனெஸ்கோ வந்து இதுக்கு அங்கீகாரம் வச்சுருக்கு. 28 ஆகமும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டாரமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்முடைய பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள். இன்னும் மற்ற இடத்தெல்லாம் 1-2 அப்படின்னு தான் இருக்கும். இங்கே வந்து 28 மூலாகமங்களுடைய சுவடிகளும் இருக்குது. இருந்தாலும் சில ஆகமங்களுக்கு சில பகுதிகள் கிடைக்கிறது, சில ஆகமங்களுக்கு முழுமையாகவும் கிடைக்குது. இது பல புக்குகள்லாம் வெளிவந்திருக்கு. ஒரு இன்னும் வெளிவர வேண்டிய புக்கு ஏராளமாக இருக்குது. அதுக்கான ஒரு பணியும் இங்கே வந்து ப்ராஜெக்ட் மகேஷான்ற ஒரு பேரில் நடைபெற்றுருக்கு. அந்த மகேஷா ப்ராஜெக்டில் அரியனும் ஒரு பணியாளராக இருந்திருக்கேன். அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுவடிகள் எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய, மக்கள் இதிலிருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாண்டாரமாக, ஒரு காப்பகமாக இங்கே வந்து உங்களுடைய பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆனது திறந்திருக்கு. இதில் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எடுக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்கே பார்க்குறோம். இங்கேருந்து எடுத்த அஜிதாகமும், சூக்ஷ்மாகமும், மிருகேந்திராகமும், அதே போல் முதல்ல வந்து காரைக்கால் அம்மையாருடைய நூற்றத்தில் பதிவை வந்து ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ரௌரவோத்தராகமும், அதே போல் இந்த மலர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு
அதே போல் கோவிலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. வியாக்கரண ரீதியில் பார்த்தீங்கன்னா பாணினிய வியாக்கரண உதாகரண கோஷகான்ட்டு பாணினியை சொல்லக்கூடிய உதாகரணங்கள் எல்லாமே தொகுத்து இந்த உதாகரணத்தை மாற்றம் ஒரு 2000 செக்ஷன் உதாகரணத்தை அது எப்படி அந்த எந்த இலக்கணத்தில் அதை வந்து அது சொல்ல வரார் அப்படின்றத ஒரு தியரியாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுபோல் நிறைய புஸ்தகங்கள் ஆராய்ச்சி நூலாக இங்கே வந்து வெளிவந்திருக்கு. இந்த ஆராய்ச்சி நூலுக்கு அடிப்படையாக வந்து இருக்கிறதுனா நம்மளுடைய ஓலைச்சுவடிகள். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டு பிருகத் காலோத்ராகமாகன்ட்டு ராகமும் கிட்டத்தட்ட யுனெஸ்கோவே வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பழமையான சுவடி அப்படின்றத அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த திட்டங்கள் தனியாக போட்டு இதை பாதுகாத்துன்னு வராங்க. எல்லா சுவடியுமே இங்கே வந்து குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறது வந்து சித்திரத்தோடு இருக்கக்கூடிய சுவடி, ஒரியா மொழியில் இருக்கக்கூடியது. அதிகமாக இங்கே வந்து சம்ஸ்கிருதத்தில் மொழி சம்ஸ்கிருதம், எழுத்துன்னு பார்த்தா கிரந்த எழுத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. அதே போல் தமிழ் எழுத்துக்கள் உள்ள சுவடிகள் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் அங்கங்கே தெலுங்கு, கன்னடம் இது போன்ற எழுத்துக்கள்லாம் வந்து சில போகக்கூடிய இடத்துல கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே தேவாரம் பார்த்தா கையடக்கத்தில் அழகாக படிக்கக்கூடிய, நம்ம எப்படி நித்திய பாராயணத்துக்கு சின்ன புக்கு வச்சுப்போமோ அதுபோல் 7 சென்டிமீட்டர் அளவில் இந்த முக்கியமான தேவாரங்களை எழுதி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து இதுவும் ஒரு காமிகாகமும் தீப்தாகமும் சொல்லக்கூடிய முதல் ஆகமங்கள். அது காமிகாகவும் முதல் ஆகமும். அது எவ்வளோ சின்ன எழுத்தில் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஒரு 11-12ஆம் நூற்றாண்டுலேயே இந்த விஷயங்கள்லாம் வேரூன்றி இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஓலைச்சுவடியெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. இதே போல் இது சித்த வைத்திய நூலும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ வந்து நமக்கு பரவலாக வந்து இந்த தமிழ், இந்த கிரந்த எழுத்து, மொழி இது எல்லாமே பரவலாக நம்ம ஊரில் தமிழகத்தில் பரவி இருந்திருக்கு. இன்னமும் வந்து இன்னும் இந்த வைத்திய நூல்லாம் விஸ்தாரமாக வரத்துக்கான முயற்சியும் நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துன்னு இருக்கு. இருந்தாலும் அதுக்கான முக்கியமாக அந்த மொழி தெரிந்து அந்த தமிழோடைய அர்த்தங்கள் தெரிந்து நல்ல ஒரு வைத்தியர் வந்தாங்கனாக்கா இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே காத்துன்னு இருக்கோம். அதே போல் இந்த ஆகமங்களில் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஆனது நடந்துன்னு இருக்கு. ஏற்கனவே சொன்ன போல் பென்ஸ் இன்ஸ்டியூட்டில் முன்னெல்லாம் வந்து பொதுவாக பப்ளிக்லாம் வந்து எல்லாருமே பார்த்து என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறா போல் ஒரு காட்சி பொருளாக போலையும் இருந்தது. எல்லாருமே வந்துன்னு போயிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ ரிசர்ச் ஏரியான்றதுனால அவங்க ரிசர்ச்சுக்காக அவங்க ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு அமைதி தேவை அப்படின்றதுக்காக முக்கியமாக அந்த ஆராய்ச்சி பொருட்கள் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து இப்பொழுது காமிக்கிறது. சூழலியல் துறை தாவர ஆய்வுக்கு மிகப்பெரிய உதவி செய்து வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பல்வேறு இடங்களில் வளர்ந்த செடிகள், மரங்கள், அவற்றின் இலைகள், விதைகள், பூக்களின் மகரந்தங்கள், தேனில் எடுக்கப்படும் மகரந்தங்கள் என பல்வேறு தரவுகளையும் சேகரித்து வருகின்றது. இதற்கு முன்னோடியாக விளங்கியவர் டாக்டர் ஜி தணிகைமணி அவர்கள். இத்துறை குறித்து விளக்குகின்றார் இத்துறையின் உதவி ஆராய்ச்சியாளர். இந்த ஹெர்பேரியம் ரூம்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 27,000 ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ் இருக்குது. இந்த ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ்ல மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், லைக் கர்நாடகா, கேரளா சைடில் இருக்கிற ஸ்பெசிமென்ஸ் தான் வந்து அதிகமாக நம்ம வந்து இங்கே ஐஎஃப்பி ஹெர்பேரியமில் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஐஎஃப்பியோட பர்மனன்ட் சைட்டுன்னு சொல்லப்பட்ட கர்நாடகா உப்பங்களால் ஒரு ஃபாரஸ்ட்டும் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு தடவையும் கலெக்ட் பண்ணிட்டு வர ரெஃபரன்ஸ் ஸ்பெசிமென்ஸை நாம் இங்கே ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு ஹெர்பேரியம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஹெர்பேரியம் 1895 கிடைச்சது. இந்த ஹெர்பேரியம் அதே மாதிரி 1906 கலெக்ட் பண்ணுது. இது 1919 கலெக்ட் பண்ணுது. இந்த ஹெர்பேரியமை மேஜராக எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு புது ஸ்பீஷீஸை கண்டுபிடிக்கிறோம், ஒரு மரத்தை வந்து இது இந்த மரம் தான் உறுதிப்படுத்துகிறோம், அது இங்கேருந்து கிடைச்சதுன்னு உறுதிப்படுத்தணும்னா அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் சாம்பிள் வேணும். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் சாம்பிளாக தான் இந்த ஹெர்பேரியமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ஹெர்பேரியமும் வந்து கலெக்ட் பண்ணும்போதே அதில் நிறைய ப்ராசஸிங் மெத்தட் இருக்குது. அதை ஒரு கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம ப்ராப்பரான ஹெர்பேரியமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம். மேலும் புவி அளவியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறையின் பங்களிப்புகளும் தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளன. இங்குள்ள நூலகம் மிகவும் பழமையானது. இதில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த சுமார் 70,000 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலகத்தில் இந்நிறுவனத்தின் வெளியீடுகள் அனைத்தும் விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த நிறுவனத்தையும் அதன் துறைகளையும் நூலகத்தையும் நிறுவனத்தின் அனுமதி பெற்று பார்வையிடலாம். இதற்கான பார்வையாளர் நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை
காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இந்த நிறுவனத்தை நேரில் சென்று பார்த்தபோது பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் என்பது ஏதோ ஒரு அயல்நாட்டு நிறுவனம் என்ற மேலோட்டமான நம் பார்வையை மாற்றிவிடுகிறது. அது பிரான்ஸ் இந்தியா நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை பேணுதல், இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் என எண்ணற்ற செயல்பாடுகளை செய்து வருவது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. புதுச்சேரி வரும் வாய்ப்பு உள்ளவர்கள் மறக்காமல் புதுச்சேரி கடற்கரையில் கவர்னர் மாளிகைக்கு அருகில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்திற்கு வருகை தாருங்கள். உரிய அனுமதி பெற்று அதன் பெருமைகளை கண்டு மகிழுங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.